என் பேர் கங்காதரன். நான் மதுரை மாவட்டம் பெரியவட்டி கிராமத்தை சேர்ந்தேன். எனக்கு வந்து கிட்ட ஒரு 7 ஏக்கர் வரைக்கும் தென்னை மரங்கள் இருக்குது. எத்தனை வருஷமா அப்பாவுக்கு பின்னால் ஒரு 15 வருஷமாக நான் விவசாயம் பார்த்தேன். தென்னை விவசாயத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம்? தென்னை விவசாயத்தில் வந்து பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறும்ப உதிர்றது தான். காய்ச்சி திறன் குறையிறது. காய் வந்து ஒல்லிக்காயாக போய் பெருமணம் இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி என்னென்ன உரங்கள் யூஸ் பண்ணி நான் முதல்ல வந்து ரசாயன உரம் வச்சுருக்கீங்க. சூப்பர் பாஸ்பேட்டு, காம்ப்ளெக்ஸு, பொட்டாசு, இந்த மாதிரி அதோட நுண்ணோட்ட சத்துக்கள் வந்து உபயோகப்பட்டு அந்த உரங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஆகுது? அந்த உரங்கள் பிரச்சனையும் கொஞ்சம் காயோட எண்ணிக்கை பிடிச்சி காய் பருமன் வந்து பருப்போட பருமன் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒல்லிக்காய் அந்த அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நம்ம சத்தியம் உரம் வந்து உங்களுக்கு எப்படி அறிவு? சத்தியம் உரம் வந்து மதுரையில் ஒரு ஸ்டால் போட்டுருந்தாங்க, ஒரு கண்காட்சியில், விவசாய கண்காட்சி. அதில் வந்து தெரிஞ்சுது, காசு தெரியுது. இதில் நீங்கள் எத்தனை வருஷமாக கற்றுங்க? சத்தியம் உரம் ஒரு 3 வருஷமாக 3.5 வருஷமாக போட்டுருக்கேன் செஞ்சுட்டு. இது நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பயன்படுத்துறதுனா காயினுடைய எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது பருப்போட கடிதம் கூடி இருக்குது. பருப்பு வந்து கனமாக இருக்குது. சர்வீஸ் பண்ணுறவங்கலாம் வந்து உங்களுக்கு அவங்க ரெகுலராக வர்றாங்க. ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா கூட வந்து பார்க்குறாங்க. ஏதாவது குறை இருந்தால் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒரு சில நாளில் நாங்கள் செய்ய முடியுது, ஒரு சில நாளில் செய்ய முடியல. என்னென்ன உரம் வந்து தென்னைக்கு யூஸ் பண்ணுவீங்க? கோல்டு ஹில்லு, அப்புறம் இந்த எர்த்து பவரு, சீமுக், டேனுட்டு, அப்புறம் என்ன நுண்ணூட்ட சத்து எல்லாம் கொடுப்பாங்க. உரம் இந்த உரம் யூஸ் பண்ணும்போது காய் வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது. முதல்ல இருந்ததை விட காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பருப்போட கனம் வந்து கூடி இருக்குது. திக்னஸ் கூடி இருக்குது பருப்பு, தேங்காய் பருப்பு. இது நாங்கள் வந்து எண்ணிக்கை கணக்கை போடுறதுனால எங்களுக்கு இதனால் எந்த இதுவும் இல்லை. கொப்பரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். நான் வெளியில் ரெகுலராக ஒரு வியாபாரி கொடுத்துட்ருக்கேன். அவன் வந்து மற்ற வியாபாரி கொடுக்குறத விட காய் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 10 காசு 15 காசு நம்ம எங்கள் காய் கூடுதலாக தான் எடுக்கிறேன். மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 10 காசு கூடுதலாக தான் எடுக்கிறேன். மற்ற விவசாயிகள் சொல்கிறத கேட்குறாங்க இல்லையே. நாங்கள் சொல்லி ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இயற்கை உரம் பயன்படுத்தினாக்க பருப்போட எண்ணிக்கை கூடுது, திக்னஸ் கூடுது, காயோட வெயிட்டு கூடுது. அது நான் வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இது வந்து இன்னும் மார்க்கெட்டிங் போகும்போது எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் நல்லா இருக்கும். ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் செய்யும்போது விவசாயிக்கு அதனால போதுமான பலன் இல்லை. மற்ற விவசாயிகள் மாறணும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். அடுத்தாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை உரம் சத்தியம் மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது அந்த பூமியிலேயே மண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. முதல் தடவை உபயோகப்படுத்திட்டு 2வது தடவை ஒரு 6 மாதத்துல உபயோகப்படும் போது நம்ம புளி எடுக்கும் போதே மண்புழு நம்ம கண்ணுக்கு தெரியும். இது நல்லா தெரிஞ்ச விஷயம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். எல்லா விவசாயம் நல்லா பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.